the sides of the triangular ground are அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மெஷர்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் முக்கோணம்னாலே பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக 3 மெஷர்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா அண்ட் காஸ்ட் ஆஃப் லெவலிங். கண்டிப்பாக ஏரியாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லெவலிங். இந்த லெவலிங் சமப்படுத்துதல் அந்த மாதிரி வந்ததுனாலே உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ 1 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹20. அப்படின்னா மொத்த ஏரியாவுக்கும் எவ்வளோ அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்ஸை நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூவை A is equal to 22 மீட்டர், அடுத்தது B is equal to 120 மீட்டர், அடுத்தது C is equal to 122 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ செமி பெரிமீட்டர் அதாவது S உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா S is equal to A plus B plus C divided by 2. சரிங்களா? அப்போ A உடைய வேல்யூ 22 plus 120 plus 122 divided by 2. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 132 அப்படின்னு சொல்லிட்டு 264 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ 264 2ஆல் டிவைட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 132. ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 264. அதை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 132 மீட்டர். ஸோ எஸ் உடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 132 மீட்டர். ரைட்டுங்களா? ஸோ அப்போ என்ன அடுத்தது கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஸோ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட்டை நல்லா கன்வீனியண்ட்டாக போட்டுக்கோங்க. எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி. ஸோ ரூட்டை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்கொயர் யூனிட் சதுர அலகுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். வேல்யூஸை அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியது தான். ஸோ எஸ் உடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 132. இங்கே 132 மைனஸ் ஏக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 22 இன்டூ எஸ்ஸுக்கு பதிலாக 132 மைனஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 120 இன்டூ எஸ் மைனஸ் சி. ஸோ எஸ்ஸுக்கு பதிலாக 132 மைனஸ் சிக்கு பதிலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா 122. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் பண்ணி எழுதணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 132 இன்டூ 132ல் 22 போச்சுன்னா 2ல் 2 போச்சுன்னா 0, 3ல் 2 போச்சுன்னா 1, 110ன்னு வரும். ஸோ அதே மாதிரி இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2ல் 0 போச்சுன்னா 2, 13ல் 12 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அதே மாதிரி 132ல் 122 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 10. இப்போது இதை மொத்தமாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கஷ்டம். ஸோ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் எடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரித்து எடுத்து எழுத போகிறோம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே 12, 10, 11 அந்த கான்செப்டில் வருதுங்களா? 132 எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 11 12s are 132. ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்த 110 எப்படி பிரிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11 10s are 110. இது எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இதை 11 டேபிள்லையும் இதையும் 11 டேபிளையும் பிரித்து எடுத்து எழுதுறோம். ஸோ ரூட்டுடைய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை ரூட்டுக்குள்ளே வந்ததுன்னா அதை ஒரு தடவை ரூட்டு இல்லாமல் ரூட்டுக்கு வெளியே எடுத்து எழுதலாம். ஸோ அப்போ 11 2 டைம்ஸ் வருதுங்களா? அப்போ 1 டைம் ரூட்டுக்கு வெளியே போட்டுக்கோங்க, அதாவது ரூட் இல்லாமல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12ம் பார்த்தீங்கன்னா 2 தடவை வருது, அப்போ 1 டைம் ரூட் இல்லாமல் எடுத்து எழுதுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 2 தடவை வரதுனால ரூட் இல்லாமல் 1 டைம் எடுத்து எழுதுங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. 11 12s are என்னென்னு பார்த்தீங்கன்னா 132, பின்னாடி ஒரு 0 போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 100 10 1ன்னு ஆரம்பிச்சு பின்னாடி 0s இருந்து மல்டிப்ளை பண்ணணும்னா மெயினான நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணி பின்னாடி 0ஸை போட்டுக்கலாம். ஸோ இது ஏரியா இல்லைங்களா? யூனிட் எதில் கொடுத்துருக்காங்கன்னா மீட்டர். ஸோ அப்போ அந்த ட்ரையாங்குலர் கார்டனுடைய மொத்த கிரவுண்டுடைய மொத்த பரப்பளவு ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1320 மீட்டர் ஸ்கொயர். இப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லெவலிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஸோ அதையே அப்படியே எடுத்து எழுதுங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் லெவலிங் பர் மீட்டர் ஸ்கொயர், அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் ₹20ன்னு கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் காஸ்ட் ஆஃப் லெவலிங் நம்மளுடைய மொத்த டோட்டல் ஏரியா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1320 மீட்டர் ஸ்கொயர். அப்படின்னா என்ன பண்ணணும்? இதையும் ஒன்றுத்துடைய வேல்யூவை கொடுத்துட்டு நிறையத்துடைய வேல்யூவை கேட்டாங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1320 இன்டூ 20, இதுவும் மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. 0வையும் 0 லாஸ்ட்டில் 2 0 ஃபஸ்ட்டு போட்டுருங்க. இப்போ எதால் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 2 2s are இந்த 0வை தான் 2 0 எடுத்து போட்டாச்சு, அது போக நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4, 2 3s are 6, 2 1s are 2. ஸோ என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா 26,400. ஸோ மொத்தமாக இந்த கிரவுண்டை லெவல் பண்ணுறதுக்கு தேவையான காசு என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் இஸ் ₹26,400. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.